இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்கு. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் மேட்சஸில் இது வரைக்கும் இந்தியா ஒரு கோல்டை கூட வின் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதை யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா, நார்மல் ஒலிம்பிக் மேட்சஸ் எல்லாம் வந்து முடிஞ்சுது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ வந்து பாரா ஒலிம்பிக் மேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. பாரா ஒலிம்பிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள். ஸோ இப்படி பார்க்கும்போது இதில் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வந்து வந்திருக்கு. இதை வந்து யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா, அவனி பேஹ்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் ஏர் ரைஃபிள், அதாவது துப்பாக்கி சுடும் போட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து தங்கத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதைத் தொடர்ந்து அவங்க கூடவே நம்மளுக்கு வந்து ஒரு வெண்கல பதக்கமும் வந்து வாங்கி இருக்காங்க. இதை வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னா, மோனா அகர்வால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண். சேம் வந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த அவனி பேஹ்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாங்களா. ஸோ இவங்க வந்து 2023 நம்மளுக்கு வந்து கோல்டு மெடல் வந்து வாங்கி கொடுத்தாங்க. 2 வீரர்களையும் பார்க்கும்போது நம்மளுக்கு தோன்றது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்படி இருந்தாலுமே சரி, நம்ம மனசில் வந்து ஒரு தைரியம் இருந்தால் நம்ம வந்து எந்த ஒரு இடத்துல